குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா போரிஃபெரா பார்த்துருந்தோம். பட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம். ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எல்லா ஃபைலமும் நான் கார்டேட் அண்ட் கார்டேட்டில் இருக்கிற எல்லா ஃபைலமும் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ போரிஃபெரா டு எமிகார்டேட்டா வரைக்கும் நான் கார்டேட்டில் அனைத்து எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கூட மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது சார் ஒரு சில பைலத்தில். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 10மே படிக்கணும்னா கண்டிப்பாக 10மே படிக்கணும். ஏன்னா எல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ் போரிஃபெரா பார்த்துருந்தோம். இப்போ now we are going to talk about the topic Coelenterata, நிடேரியா அப்படிங்கிற டாபிக். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிடேரியா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஒரு ஒவ்வொரு பைலத்துல இருந்தும் கொஷின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 to 11 கொஷின்ஸ் அந்த ஒரு பேட்டர்ல தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. அதில் அதனுடைய காமன் நேம் கேட்கலாம், நிடேரியா. அது ஆடம்சியா சி அனிமோ நமக்கு தெரியும். இதனுடைய ஹேபிட் எங்கே இருக்கு, இதனுடைய வாழிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அக்வாட்டிக், நீர்நிலையில் இருந்தாலும் மோஸ்ட்லி மெரைன் அனிமலா இருக்குது. The same times level of organization பார்த்தோம் அப்படின்னா it is a tissue level of organization. Tissue level means cells performing same functions அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ tissue level of organization. Symmetry, it is a asymmetrical animal. ஸோ வந்து பார்த்தோன்னா இது any plant that passes through the central axis does not divide into equal halves அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இந்த உயிரினங்களை ரெண்டா அப்படின்றதுக்காக சரிசமமாக பிரிக்க முடியாதுன்றது ஏசிமெட்ரி. சீலோமேட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலோமேட். இதை பற்றிலாம் டிஸ்கஸ் ஏற்கனவே பண்ணதால் நான் டேரெக்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜெர்ம் லேயர், இட் இஸ் எ டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் அவுட்டர் எக்டோடர்ம் அண்ட் இன்னர் எண்டோடர்ம்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா there are 2 embryonic layers present ஆகிருந்தால இது டிப்ளோபிளாஸ்டிக். So at the same time special characters. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தர ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அங்கே புக்கில் இருக்கிறதே கொடுத்துருப்பேன் பாயிண்ட்ஸா. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எந்த பாயிண்ட்டும் நம்ம நீட் ஓரியன்டாக பார்க்கும்போது மிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஏதாவது நம்ம விட்டுட்டோம், ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படி எடுத்தோம் அப்படின்னா கூட அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் தான் படிச்சாகணும் நீட் ஓரியன்டில். ஸோ அதனால the name நிடேரியா derived from நிடோபிளாஸ்ட். நிடோபிளாஸ்ட் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிடேரியா டெரிவ் பண்ணது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிடோசைட் சொல்லுவோம், விச் கண்டெய்னிங் நத்திங், ஒன்றும் கிடையாது, கொட்டும் செல்லுறுப்புகள் கொண்டு காணப்படுறதால அது நிடேரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதனுடைய டென்டக்கிள்ஸ்ல. நெக்ஸ்ட் நிடோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார், நிடோபிளாஸ்டுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபங்க்ஷன்ஸ். ஆங்கரேஜ், ஒரு இடத்தை பற்றி கொள்வதற்கு உதவுது. அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு பிரிடேட்டர்ஸ் உயிரினங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள டிஃபென்ஸ் மெக்கானிசமா அது யூஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் கேப்சர் ஆஃப் ப்ரே, அது மீண்டும் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் மூலியமா என்ன செய்யுது அப்படின்னா ப்ரே வந்து பார்த்தோன்னா அதனுடைய உணவுப் பொருளை கேப்சர் பண்றதுக்கு அது பயன்படுத்திக்குது. நெக்ஸ்ட் the central gastrovascular cavity. நம்ம ஆர்கானிசத்தை பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ல நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் சென்டர்ல ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டியா இருக்கும். சென்டர்ல கேவிட்டி இருக்கும் அந்த ஆர்கானிசத்துக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி வித் எ சிங்கிள் ஓப்பனிங் ஹைப்போஸ்டோம். இங்க சிங்கிள் ஓப்பனிங் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஏன்னா வந்து டபுள் ஓப்பனிங் கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சிங்கிள் ஓப்பனிங் நம்ம இங்க ஹைப்போஸ்டோம் அப்படின்ற பேர் வந்து பார்த்தோன்னா சொல்றோம். நெக்ஸ்ட் சம் நிடேரியன், சில நிடேரியாவை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் corals. Coral skeleton made of skeleton is composed. Skeleton composed வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஸ்கெலிட்டனால கம்போஸ் ஆயிருக்கு. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட்டான கோரல்ஸ் ஆக்கப்பட்டு அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மேட் ஆஃப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நிடேரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்ல நிடேரியன்ஸ் ஹேவ் 2 பேசிக் பாடி ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலிப், another one is மெடூசா. இது கொஞ்சம் சின்னதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடும் பாருங்க. இதுல பாலிப்
another one is Medusa. Listen, Cnidarians have two basic body forms, polyp and medusa. Polyp medusa form பண்ணா அது asexual reproduction வந்து பார்த்தா asexual reproduction and it is belong to asexual reproduction. medusa polyp form பண்ணிச்சுனா இது sexual reproductionல வரக்கூடியதா இருக்கும். ஒரு medusa polyp உருவாக்குனா அது sexual reproduction. அதுவே வந்து பார்த்தா polyp medusa வந்து பார்த்தா ஃபார்ம் பண்ணிச்சுனா அது asexual reproduction. இது ரெண்டுமே எங்க சார் நடக்குது அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் சொல்லணும்னா ஒபிலியால நடக்குது. the same times இந்த மெடுசா பாத்தீங்க அப்படின்னா இந்த மெடுசாவில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடுசா அம்பரலா ஷேப்டு, second point free swimming, third point இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆரிலியா ஆர் coral jelly. Next polyp, sessile, point number 2 cylindrical, point number 3 example hydra and adamsia. So listen, அதாவது இதுல இந்த Cnidarians வந்து பார்த்தீங்கன்னா having two Cnidaria have two basic body forms. First one is வந்து பார்த்தீங்கன்னா polyp, another one is medusa. இந்த மெடுசாவும் பாலிப்பும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். எப்படி ஒன்று வந்து இன்னொன்று ஃபார்ம் ஆனால் அதுக்கு என்ன வகையான ரீப்ரொடக்ஷன் ஆகாச்சு. இந்த மெடுசா பர்டிகுலராக மெடுசா பற்றி பேசணும் அப்படின்னா மெடுசா அம்பரலா ஷேப்பில் இருக்கும், கொடை வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஃப்ரீ ஸ்விம்மிங், இது தனித்து நீந்தக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். ப்ளஸ் இதனுடைய மெடுசாவை மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம். மெடுசாவை இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பார்த்தோம்னா ஆரிலியா வந்து பார்த்தோன்னா கோரல் ஜெல்லி வரும். த சேம் டைம்ஸ் பாலிப் பத்தி பேசணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் sessile மீன்ஸ் இட் இஸ் நாட் ஏ ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், இது ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டு வாழக்கூடியதாக இருக்கும் sessile. சிலிண்ட்ரிக்கல், ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியது. பிளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பாலிப்பு மட்டும் கொண்டது ஒரு உயிரினம் சொல்லணும்னா ஹைட்ரா வந்து பார்த்தோன்னா அண்டு ஆடம்சியா அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா 2 இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இன்னொன்று என்ன சார் அப்படின்னா alternation of generation. Alternation of generation, metagenesis சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Alteration of generation.
ஸோ சார் வாட் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, பாலிஃப் இருக்குது அப்படின்னா அது ஏசெக்சுவலி மெடுசாவை ஃபார்ம் பண்றதும், மெடுசா இருக்கு அப்படின்னா அது செக்ஷுவலி பாலிப்பை ஃபார்ம் பண்றதும், இப்படி ஆல்டர்னேஷன் பண்ணி இன்னொன்னு ஃபார்ம் பண்றதுனால இதுக்கு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்படிதான் நம்ம வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இதனுடைய நியூட்ரிஷன் அடுத்த கீ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன். இதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அடுத்து நியூட்ரிஷனுக்கு போவோம். ஏன்னா அதுக்கடுத்து நியூட்ரிஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதனுடைய லார்வல் ஸ்டேஜ் ஃபைனலி எக்ஸாம்பிள். இதோட வந்து பார்த்தோன்னா இதை முடிச்சிருவோம். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வச்சு அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன். இதனுடைய நியூட்ரிஷன் சீலட்ரேட்டுடைய நியூட்ரிஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலார். எக்ஸ்ட்ரா செல்லுலார் அது சார் லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்ட்ரா செல்லுலார் மீன்ஸ் digestion occurs within the cell, intracellular. Extracellular means digestion occurs outside of the cell அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு செரிமானம்ன்ற நிகழ்ச்சி ஒரு செல்லுக்குள்ளேயே நடந்துட்டா அது இன்ட்ராசெல்லுலார். அதுவே எக்ஸ்ட்ராசெல்லுலார் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ் வெளியில டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிற ஒரு வெல் டெவலப்டு சிஸ்டத்துக்கு மூலியமா நடந்து அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அப்படியே செல்களுக்கு ஃபியூலா வந்து பார்த்தோன்னா அதை சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனா சரிங்க சார், இங்க போத் வந்து இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்வால்வ் ஆயிருக்கு. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் அதனுடைய ஹைப்போஸ்டோம்ல ஃபுட் வேக்கிள்ஸை ஃபுட் மாலிகுல்ஸை ரிசீவ் பண்ணும்போது எடுத்துக்கும் போது அது என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார்ல சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கும். அது அங்க நடக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா செல்லுலார் சொல்றோம். அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு செல்லுக்குள்ள நடக்கிறது நம்ம இன்ட்ரா செல்லுலார். ரெண்டுமே இங்க நடக்குது. நம்ம இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நியூட்ரிஷன். அப்போ நியூட்ரிஷன் அடுத்தது இதனுடைய எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மவுத், ஹைப்போஸ்டோம்ல இதனுடைய எக்ஸ்பிரஷன் சிங்கிள் மவுத். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் கம்ப்ளீட் டைஜஷனுக்கும் இன்கம்ப்ளீட் டைஜஷன். கம்ப்ளீட் டைஜஷன் மீன்ஸ் மவுத் அண்ட் ஆனஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் டைஜஷன். ஃபுட் ரிசீவ் பண்றதுக்கும் அண்ட் வந்து எக்ஸ்கிரீட்டரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கும் தனித்தனி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட். ஆனா அதுவே சேம் டைம் இன்கம்ப்ளீட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்லி சிங்கிள் வந்து அந்த சிங்கிள் ஹோல்ஸ் ஆர் வந்து பார்த்தோன்னா அவுட் சைட்ல சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோல்ஸ், அதுவே போத் சர்வர்ஸ் மவுத் அண்ட் ஆனஸா செயல்பட்டா அது இன்கம்ப்ளீட். ஸோ இங்க எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு மவுத் இருக்கிறதால ஹைப்போஸ்டோம்ல நடக்கக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இதனுடைய ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏசெக்சுவல் sexes are not separate. Point number 1. Point number 2. So asexual reproduction la
ஏசெக்சுவல் மீன்ஸ் பாலிப் மெடுசாவை ஃபார்ம் பண்ணும். செக்ஷுவல் மீன்ஸ் மெடுசா பாலிப்பை ஃபார்ம் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் மெடுசா பாலிப்பை ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இதனுடைய டெவலப்மெண்ட் இன்டைரக்ட், டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் மீன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யங் ஒன் நாட் ரிசம்பிள் டு த அடல்ட். யங் ஒன்னுக்கும் அடல்ட்டுக்கும் சிமிலராக இருக்காது. அடல்ட் வேற மாதிரி இருக்கும். யங் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன ஆகும், உருமாற்றம் அடைந்தோ வந்து பார்த்தீங்கன்னா முதிர் உயிரியாக மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்டைரக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ். லார்வல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிளானுலா லார்வா, ஃபைனலி எக்ஸாம்பிள். Adamsia sea anemone. நான் ஒன்று தான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் பைசாலியா வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியதாக இருக்கும். சீஃப் அண்ட் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் பாருங்கள். ஒன்று இருக்குன்றதுக்காக அதை பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட் நிடேரியா அப்படிங்கிற ஒரு பைலத்துடைய என்டையர் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நம்ம டீனோஃபோரா டிஸ்கஸ் பண்ணலாம்.